அடையாறு ஆற்றின் தற்போதைய நிலையையும் அங்கு கழிவுநீர் கலக்கப்படுவதை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்தும் செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, அடையாறு ஆற்றின் தற்போதைய நிலை என்ன? கழிவுநீர் கலக்கப்படாமல் இருக்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? தௌஃபிக், மணிமங்கலத்தில் தொடங்கி பெசன் நகர் அருகே சீனிவாசபுரத்தில் கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் பயணிக்கும் இந்த அடையாறு பல்வேறு வரலாறுகளை கொண்டது. நாள் ஒன்றுக்கு சுமார் 11 இடங்களில் நாம் இருக்கக்கூடிய இந்த சைதாப்பேட்டை பகுதி, அதே போன்று அனகாபுத்தூர் உள்ளிட்ட 11 இடங்களில் தினமும் 11 கோடி ஆயிரம் லிட்டர் கழிவுநீர் என்பது நேரடியாகவும், சிறு சிறு இடங்களில் 40 இடங்களில் கழிவுநீர் ஒட்டுமொத்தமாக கலக்கிறது. இதனை புனரமைக்கும் பொருட்டு 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த சுத்திகரிப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு நேரடியாக இவற்றில் விடப்படுகிறது. மாநகராட்சியிடம் இது தொடர்பாக நாம் நேரடியாக கேட்டறிந்த பொழுது தனியார் பங்களிப்புடன் இந்த ஆற்றை பராமரிப்பதற்கான திட்டம் தீட்டப்பட்டு பட்ஜெட்டிலும் நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம், முழுமையாக கழிவுநீர் செல்கிறது. ஆகாய தாமரைகள் கரை ஓரம் முழுமையாக குப்பை கூலமாக காட்சியளிக்கிறது. அவற்றை கால்நடைகள் தீவனமாக எடுப்பதற்காக இந்த அடையாற்றின் கரையோரம் அதிக அளவு கூடியிருக்கிறது. இப்படி பாரம்பரியம் மிக்க இந்த ஆறு என்பது முழுமையாக சேதமாகி இருக்கிறது. மிக முக்கியமாக செம்பரம்பாக்கத்தில் நீர் திறக்கும் பொழுது அதனுடைய பாதை, அதாவது செம்பரம்பாக்கத்தில் திறக்கக்கூடிய அந்த நீர் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சைதாப்பேட்டை வழியாகத்தான் முழுமையாக பாய்ந்து செல்லும். அப்படிப்பட்ட இந்த ஆற்றில் நாள் ஒன்றுக்கு 110 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட 14 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதனுடைய தன்மை என்பது மாறவில்லை. மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது தாம்பரம், திருநீர்மலை, மணப்பாக்கம், ஆலந்தூர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகளும் அதிக அளவு கழிவுநீர் கலப்பது நம்முடைய கள ஆய்வில் நேரடியாக கண்டறியப்பட்டிருக்கிறது. 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு கழிவுநீர் குழாய்கள் அமைத்து அவற்றை சுத்திகரிப்பதற்கும் கூடுதலாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த ஆறு மற்றொரு கூவமாக மாறிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அரசு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். பட்ஜெட்டில் ஏற்கனவே கூவம், அடையாறு, பெசன் நகர் உள்ளிட்ட பல இடங்களில் அந்த சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு 1500 கோடி தனியார் பங்களிப்புடன் நாங்கள் ஒதுக்கிவிட்டோம். தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இரவு நேரங்களில் கூடுதலாக லாரிகளில் கழிவு நீர்கள் இங்கு முழுமையாக கொட்டப்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்காக கண்காணிப்பை தீவிரப்படுத்த இருப்பதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த போதுமான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த அடையாறு மற்றொரு கூவமாக உருவெடுக்க வாய்ப்பிருக்கிறது. தௌஃபிக். விக்னேஷ் முத்து, இந்த கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்கு இன்னும் எத்தனை நாட்களில் இந்த பணி முடிவடையும்? பணிகளை பொறுத்தளவு தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக மாநகராட்சியும் தெரிவித்திருக்கிறது, தமிழக அரசும் தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் மூலம் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட அடுத்த 30 மாதங்களுக்குள் ஓரளவு பணிகள் முடியப்பெற்று கழிவுநீர் முழுமையாக கலப்பதை தடுக்க இயலும். தேவையான இடங்களில் அங்கங்கே கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி சார்பில் அந்த அடையாறின் கரையோரங்களில் பூங்காக்கள் அமைக்கும் பணி ஒரு பக்கம் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இதனால் கிட்டத்தட்ட 30 மாதங்களில் தேவையான பணிகள் முடிவடையும். தனியார் பங்கு அதிக அளவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று ஒவ்வொரு சென்னை வாசிகளும் இவற்றில் கழிவுநீர் தங்களுடைய வீடுகளில் இருந்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தங்களுடைய இந்த லாரிகள் மூலம் ஏதேனும் கழிவுநீர் கொட்டப்படுவதை இருந்தால் அதற்கு சம்பந்தமாக மாநகராட்சியிடம் நீங்கள் புகார் அளிக்கலாம் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அரசு தெரிவித்திருக்கிறது. தௌஃபிக். விக்னேஷ் முத்து, தகவலுக்கு நன்றி.